ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன்னோட மகனை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற கனவுகளோட வெளிநாட்டுக்கு பணிப்பெண்ணாக வேலைக்கு சென்ற பியாங் என்ற பெண்மணியோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியான்மர் நாட்டை சேர்ந்த ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க தான் பியாங். பியாங் தன்னோட சிறு வயதிலேயே தன்னோட தாய் தந்தையை இழந்து அவங்களோட சகோதரர்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க பருவ வயது அடைஞ்சதுக்கப்புறம் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. தன்னோட கணவர் கூட சிறிது காலம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ பியாங் கன்சீவ் ஆகுறாங்க. பியாங் கர்ப்பமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கணவர் என்ன செஞ்சிடறாருன்னா பியாங்கை கைவிட்டுறாரு. பியாங் மனம் தரலாமல் எப்படியாவது இந்த குழந்தையை பெற்று நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லி குழந்தையும் பெற்று எடுத்துக்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற கட்டடத்தில் வேலைக்கு போகிறாங்க, கூலி தொழிலையே வேலைக்கு போகிறாங்க. அப்போ தான் மியான்மரில் இருக்க சிலர் பக்கத்தில் இருக்க சிங்கப்பூரில் வீட்டு வேலைக்கு போகிறாங்க. வீட்டு வேலைக்கு போய் இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறத கேள்விப்படுறாங்க. இப்போ பியாங்க்கு ஒரு எண்ணம் வருது, எப்படியாச்சும் நம்மளும் சிங்கப்பூரில் வேலைக்கு போய் நம்மளோட மகனை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க. அதுக்காக அங்கே இருக்கிற ஒரு ஏஜென்ட்டிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரி எனக்கு ஏதாவது வீட்டு வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஏஜென்ட் சிங்கப்பூரில் பீஷான்கிற ஏரியாவில் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு ஆள் தேடுறாங்க. அவங்க சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதுக்கு ஓகேனா உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஃபோன் பேசக்கூடாது. அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட யாருக்கிட்டையும் அது அனாவசியமான எந்த பேச்சும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. பியாங் இதெல்லாம் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் கிளம்புறாங்க. இப்போ சிங்கப்பூரில் பீஷான்ற ஏரியாவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் பியாங் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே யார் இருக்கிறான்னு பார்த்தா காயத்ரி அப்படிங்கிறவங்க தான் பியாங்க அவங்க வீட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த வீட்டில் காயத்ரி, அவங்களோட அம்மா, அவங்க கணவர் மற்றும் அவங்க குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு பியாங் போனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்குது. 2 பேருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக தான் போயிட்டுருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பியாங் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் பியாங் கிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வேலைக்கு வந்திருக்காங்க, யாருமே ரொம்ப நாள் இருந்ததே இல்லை, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பியாங்க்கு இது மனசில் நெருடலாகவே இருந்துகிட்ருக்கு. உடனே காயத்ரி கிட்ட போயிட்டு இது மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காயத்ரி, ஆமாம் உண்மைதான், இதுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வந்தாங்க, அவங்களோட வேலை எனக்கு சுத்தமாக இல்லை, அவங்க சரியாக வேலை செய்யலை, அதுவும் இல்லாமல் அவங்க வெளியில் போய் அக்கம் பக்கத்தில் கதை பேசுகிறதும் ஒரு ஃபோன் பேசுகிறதுமா இருந்தாங்க, அதனால தான் இப்போ ஃபோன்லாம் பேசக்கூடாதுன்ற கண்டிஷனோடையே நான் வேலைக்கு ஆள் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பியாங் ஓகே, கரெக்டாக தான் அவங்க முடிவு எடுத்துருக்குறாங்க, அவங்க வேலையை விட்டு மற்றவங்களை அனுப்புனதில் எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நினச்சிட்டு அதோடு அதை விட்டுடுறாங்க. இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் இதிலேருந்து சில நாட்கள் போது காயத்ரி அவங்களோட குணம் மாற ஆரம்பிக்குது. அவங்க பியாங் மேலே வெறுப்பை காட்டுறாங்க. ஒரே எரிஞ்சு உழுவுறது, கோவப்படுறது, இதே மாதிரியே இருக்கிறாங்க. எந்த வேலை செஞ்சாலும் நீ சுத்தமாக செய்ய மாட்ற, நீ ஒழுங்காக செய்ய மாட்ற அப்படின்னு சொல்லி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பியாங்கை நீ குளிக்கும் போதும் சரி, பாத்ரூம் யூஸ் பண்ணும் போதும் சரி, நீ கதவை திறந்து வச்சுட்டு தான் நீ பாத்ரூம் யூஸ் பண்ணணும், குளிக்கணும், ஏன்னா நீ சுத்தமாக குளிக்க மாட்ற, நீ சுத்தமாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. பியாங் வேறு வழி இல்லாமல் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அவங்க முன்னாடி தான் குளிக்கிறாங்க, பாத்ரூம் போகிறதா இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு தான் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. பியாங் மேலே கோவத்தில் அதிகமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க காயத்ரி. எந்த வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்கிறது, ஏதாவது ஏசுறது, இப்படியே போயிட்டுருக்குது. பியாங் போய் ஒரு 3 மாதத்துலேயே 12 கிலோ அவங்களோட வெயிட் குறைஞ்சி போயிடுது. அவங்க வெயிட்டு குறையிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, காயத்ரி என்ன செய்கிறாங்க, நீ அதிகமாக சாப்பிட்ற, அதனால தான் உனக்கு வேலை செய்ய வளைய மாட்டேக்குது, அதனால நீ உன்னோட சாப்பாடை குறைச்சா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற மிச்ச மீதி பழையது இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுவுமே அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த சாப்பாடும் உனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி
இந்த குழந்தை சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கிது பார்த்தீங்களா, அத மட்டும் குடுத்து, "இதுதான் உனக்கு. இத சாப்பிட்டுட்டு நீ கரெக்ட்டா வேலை செய்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. வார்த்தைகளாலேயே திட்டினவங்க, திடீர்னு என்ன செய்றாங்கன்னா, கையால அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கையால, பக்கத்துல இருக்கிற பாத்திரத்தால இப்படி சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் ஒரு தடவ பியாங் வந்து அயர்ன் பண்ணிட்டுருக்கும்போது, அவங்க "நீ சரியா அயர்ன் பண்ணலன்னு" சொல்லி அந்த அயர்ன் பாக்ஸ் எடுத்து பியாங் மேல சூடு வச்சுடுறாங்க. இந்த மாதிரி பியாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் சிங்கப்பூர்ல வீட்டு வேலைக்கு வரவங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவ மெடிக்கல் செக்கப் வந்து கம்பல்சரி. அப்படி மெடிக்கல் செக்கப் கூட்டு போம்போது, அவங்களுக்கு வந்து அழகா ட்ரெஸ்ஸ உடுத்தி, அவங்களுக்கு மாஸ்க்கெல்லாம் போட்டு, கேப் போட்டு, அடிபட்டதெல்லாம் தெரியாம கவர் பண்ணி, காயத்ரி அவங்கள மெடிக்கல் செக்கப்க்கு அனுப்ப போறாங்க. அப்போ வந்து டாக்டர் அங்க இருக்கிற டாக்டர் என்ன செய்றாங்கன்னா, "நீங்க கேப்பெல்லாம் கழட்டுங்க, செக் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டுனதுக்கப்புறம், "என்னது இது? காயமா இருக்குதே" என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அ காயத்ரி முந்திக்கிட்டு சொல்றாங்க. எங்க வந்து பியாங் சொல்லிடுவாங்களோன்ட்டு, "ஒண்ணும் இல்ல. அவ வந்து சும்மா சும்மா கீழ விழுந்துட்டே இருப்பா. அதனால அடிப்பட்ட காயங்கள் தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பியாங்கும், "ஆமா. அதனால தான் அடிபட்டுச்சு. நான் கீழ விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி பியாங்கும் மாத்தி சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அவங்களோட எடையில வந்து அவங்க 15 கிலோ வெயிட் கம்மியா இருக்கிறாங்க. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் பியாங் கிட்ட வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அதிகமா வேலை இப்படி கொடுமைகள் வந்து தொடர்ந்து பியாங்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. பியாங்கும் எதையுமே யார்கிட்டயுமே சொல்லாம அமைதியா இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்கிட்டு, எப்படியாவது நம்ம வந்து கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டு ஊருக்கு போயிடணும் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப பல்ல கடிச்சுக்கிட்டு, இந்த வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இந்த கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஏஜென்ட்டும் ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சு, "எப்படி இருக்கிறம்மா? நல்லா இருக்கிறியா? இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு?" கேட்கவும், அவங்க "நல்லா இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு" சொல்லிட்டு அவங்ககிட்டயும் எந்த உண்மையும் சொல்லல. வீட்டுக்கு ஃபோன் அடிச்ச பியாங்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் வீட்லயும் சொல்லியிருக்காங்க. யார்கிட்டயும் வந்து நான் கஷ்டப்படுறேன், இல்ல என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு எந்த விதமான ஒரு உண்மையையும் பியாங் சொல்லாம மறைச்சிடுறாங்க. இப்படி இருக்கும்போது தான் 2016 அன்னைக்கு சம்பவத்தன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பியாங் வந்து நைட்டு 10 மணி அளவுல துணி துவைச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாத்ரூம்ல. அத பார்த்த காயத்ரி ஆவேசம் அடையறாங்க. திடீர்னு கோவம் அவங்களுக்கு அதிகமாகி, பியாங்க முடிய பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இப்படி முடிய பிடிச்சி இழுத்துட்டு வரும்போதே, அவங்க பியாங் தலையில இருக்கிற முடி வந்து கையோட வந்துருது. அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இழுத்துருக்குறாங்க. அவங்க மண்டையிலேருந்து பியாங்கோட தலையிலேருந்து ரத்தம் வழிஞ்சு ஊத்துது. அத கூட பொருட்படுத்தாம பியாங்க இழுத்துட்டு வந்து, "நீ என்ன வேலை செய்ற? நீ வேலை செய்றதே சரியில்லன்னு" சொல்லிட்டு, வாசல்ல இருக்கிற கிரில் கேட்ல கட்டி போட்டுர்றாங்க. கட்டி போட்டுட்டு அ அடிக்கிறாங்க. கையில கிடைச்சது எல்லாத்தையும் வச்சு அடிச்சுட்டு, அவங்க வந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில 7:30 மணி அளவுல வந்து பியாங்க எழுப்பி பார்க்குறாங்க. பியாங்க எந்திரிக்கல. ஏன்டா எந்திரிக்கலன்னு சொல்லிட்டு உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி டாக்டர கூப்பிடுறாங்க. டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு, "இல்ல இவங்க இறந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க கை கால்லாம் ஆட்டுனாங்கன்னு" சொல்லிட்டு காயத்ரி பொய் சொல்றாங்க. உடனே டாக்டர் என்ன செய்றாரு, போலீஸ வர வச்சுட்டு ஆம்புலன்ஸ கூப்பிட்டுறாரு. வந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, "இல்ல நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறாங்க. அதனால தான் நான் கால் பண்ணேன் டாக்டருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே பொய் சொல்றாங்க. இதெல்லாம் கண்காணிச்சிட்டு இருந்த போலீஸ் என்ன செய்றாங்க, வீட்ல சிசிடிவி இருந்ததுக்கான ஒரு சிசிடிவி நம்ம மாட்டி வச்சோம்னா, அந்த அச்சு இருக்கும்ல, அத பார்த்துட்டு, "இது என்னது அச்சு மாரி இருக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சிசிடிவி மார்க் மாரி இருக்குதே" அப்படின்னு கேட்கவும், "இல்ல இந்த இடத்துல சிசிடிவி முன்னாடி இருந்துச்சு. வீட்டு ஓனர் வந்து அத எடுத்துட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பொய் சொல்றாங்க. இத நம்பாத போலீஸ் சந்தேகம் அடைஞ்சு என்ன செய்றாங்க, வீட்ல சர்ச் பண்றாங்க. அங்க சிசிடிவி கிடைச்சது. அந்த சிசிடிவில பார்க்கும்போது தான் போலீஸ்க்கு உண்மையிலே அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த காயத்ரி பாத்ரூம்லேருந்து இழுத்துட்டு வந்து அந்த கிரில்ல கட்டி போட்டுட்டு, அவங்கள சரமாரியா அடிக்கிறாங்க. கையில கிடைச்ச இரும்பு, வீட்ல கிடைச்ச பாத்திரம், பிளாஸ்டிக் இப்படி எல்லாத்தாலயும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. வயித்துலயே எட்டி உதைக்கிறாங்க. இத ப இத பார்த்துட்டு அவங்க அம்மா காயத்ரியோட அம்மாவும் சும்மா தான் இருக்காங்க. அடிச்சுட்டு அவங்கள கட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. திரும்பி கொஞ்சம் நேரம் சென்று வந்து பார்க்கும்போது, காயத்ரி அவங்களோட வலி தாங்க முடியாம அந்த வலியிலேயே தூங்கிடுறாங்க. "நீ தூங்கிக்கிட்டா இருக்கிற? நான் இவ்வளோ சொல்றேன் நீ தூங்கிக்கிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு காயத்ரிக்கு இன்னும் கொஞ்சம் ஆங்காரம் அதிகமாகி, ஆத்திரம் ஜாஸ்தியாகி இன்னும் காயத்ரியை போட்டு அ பியாங்க போட்டு நல்லா அடிக்கிறாங்க. மேல அவங்கள அடிச்சு, அவங்க ரத்தம் வர அளவுக்கு அவங்கள அடிச்சு, இது பண்றாங்க. அவங்க அடிக்க அடிக்க பியாங் வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே காட்டல. அவங்க தூக்கத்துலருந்து எந்திரிக்கல. அவங்க பயந்து போன காயத்ரி என்ன செய்றாங்க, ஓடி போய் அவங்க அம்மாவ கூட்டிட்டு வராங்க. "என்னான்னு தெரியல, இவ எந்திரிக்கல. நான் திரும்பவும் அடிக்கிறேன், எந்திரிக்க மாட்றா. தண்ணி தெளிச்சு பார்த்துட்டேன், எந்திரிக்க மாட்றான்னு" சொன்னோனே, அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு, அப்பதான் அவங்க 2 பேருக்கும் பயம் வந்து பியாங்கோட ட்ரெஸ் எல்லாம் மாத்தி பியாங்க தொடச்சுட்டு,
இது மாதிரி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி டாக்டருக்கு ஃபோன் அடித்து அவங்க வர வச்சது அந்த சிசிடிவியில் பார்த்ததுக்கப்புறம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. இந்த சம்பவத்தை பார்த்த போலீஸ் வந்து காயத்ரி அப்புறம் காயத்ரியோட மாமியார் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடிப்பட்ட பியாங்கை செக் பண்ண டாக்டர் பியாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காயத்ரியோட அம்மாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு துணையாக இருந்த காயத்ரியோட கணவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. காயத்ரியோட கணவர் போலீஸாக இருந்ததுனால அவரோட போலீஸ் வேலையை விட்டு பதவி நீக்கம் செஞ்சிடுறாங்க. காயத்ரிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோட வக்கீல் வந்து ஜட்ஜிக்கிட்ட முறையிடுறாங்க. இதை செக் பண்ண சொன்ன ஜட்ஜு வந்து 4 வருஷம் காயத்ரி வந்து ஒரு சைக்காட்ரிஸ்க்கு செக் பண்ணுற இடத்துல விட்டுருக்காங்க. அதில் வந்து காயத்ரிக்கு 2 விதமான சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறது வந்து தெரிய வருது. ஒன்று என்னென்னா வந்து அதிகமாக சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோயும், 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரெக்கவரிங் ஸ்டேஜில் அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்குள்ளேயும் போயிடுறாங்க. இந்த 2 விதமான நோய் இருந்ததுனால மரண தண்டனையிலிருந்து காயத்ரி வந்து 30 ஆண்டு கடுங்காவல் தண்டனை காயத்ரிக்கு கொடுக்கப்படுது. காயத்ரி ஜெயிலில் இருக்கும் போதே அவங்களுக்கும் அவங்களோட கணவருக்கும் விவாகரத்தும் ஆகிடுது. பல கனவுகளோடையும் கற்பனைகளோடையும் எப்படியாவது நம்மளோட மகனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிடணுன்ற கனவோடு வந்த பியாங் கடைசியில் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இந்த வீடியோ பேசிகிட்டு நான் இருக்கிற இந்த நேரத்துலேயும் எத்தனையோ பியாங் கொடுமைகளை அனுபவிச்சுட்டு தன்னோட குடும்பத்தை எப்படியாவது நம்ம நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட மாட்டோமாங்கிற கனவுகளோடையும் கற்பனைகளோடையும் வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்ல விதமாக வேலை செஞ்சு எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் நல்ல விதமாக வேலை செய்கிறதுக்கு நம்ம கடவுளை பிரார்த்தனை செய்வோம். பியாங்கோட மரணத்துக்கு அப்புறம் சிங்கப்பூரில் பலவிதமான லேபருக்கு வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு சாதகமாக பலவிதமான சட்டங்களையும் ஏற்றிருக்கிறாங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட். இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் வேலை செய்கிற பணியாட்களை அவங்களும் மனுஷங்க தான். அவங்கக்கிட்ட மனிதாபிமானத்தோடையும் கனிவாகவும் பேச கற்றுக்கிட்டு அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து நடந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.